கடலுக்குள் மூழ்கும் ஆபத்தில் இருக்கும் 10 நாடுகள். வணக்கம் நண்பர்களே, உலக பயணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, ஒரு நாடே காணாம போயிடும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட, சினிமாவில் தாங்க இப்படியெல்லாம் நடக்கணும் நீங்க யோசிக்கலாம், அது கரெக்டு தான். ஆனாலும் உண்மையாகவே உலகத்துல சில நாடுகள் பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கு. அந்த நாடுகள் என்னன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல டுவாலு. இந்த நாட்டோட பெயரையே சில பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா உலகத்துல கடல் மட்டம் உயர்வால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. மொத்த மக்கள் தொகையே 11,000 பேர் தான். இந்த நாட்டோட பெரும்பாலான இடங்கள் கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப குறைவான உயரத்துல இருக்கு. அதனால பெரிய அலை வந்தா கூட சில இடங்கள்ல வெள்ளம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடல் நீர் நிலத்துக்குள்ள வரதால குடிக்கிற தண்ணி கூட உப்பா மாறுற பிரச்சனை இருக்கு. அதனால இந்த நாட்டோட அரசு எதிர்காலத்துக்காக பல திட்டங்களை போட்டுட்டு வருது. அடுத்து கிரிபாட்டி. இந்த நாடு கூட பசிபிக் பெருங்கடல்ல தான் இருக்கு. அங்க மொத்தம் 30க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. ஆனா கடல் அரிப்பால சில இடங்கள்ல நிலப்பரப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அங்க வாழ்ற மக்கள் கூட இன்னும் பல வருடங்களுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க இதே இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு ரொம்ப கவலையா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் கிரிபாட்டி அரசு எதிர்காலத்துக்காக வேறு நாடுகளோட இணைந்து சில திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த 2 நாடுகளுமே சின்ன நாடுகள் தான். ஆனா அடுத்து வரப்போற நாடு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்தோட சொர்க்கம்னு கூட சொல்லலாம். ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் போற அந்த நாடு கூட இதே பிரச்சனையை சந்திக்க கூடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கு ஒரு டைமாவது போயிட்டு வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை கூட இருக்கலாம். ஏன்னா நீல நிறக்கடல், வெள்ளை மணல், செம்ம அழகான ரெசார்ட்ஸ், பார்க்கவே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த சொர்க்கத்துக்கே இப்போ ஒரு பெரிய கவலை இருக்கு. அந்த நாடு இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மால்தீவு தான். மால்தீவு கூட கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப குறைவான உயரத்துல தான் இருக்கு. அதனால கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போனா முதல்ல பாதிக்கப்படுற நாடுகள்ல மால்தீவும் ஒண்ணு. அதனாலதான் இந்த நாடு காலநிலை மாற்றத்தை பற்றி உலக நாடுகள் சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற நாடு கூட பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவு நாடு, மார்ஷல் ஐஸ்லாண்ட். இங்க இருக்கிற மக்களுக்கு கடல் ஒரு நண்பன் மாதிரி, அதே நேரத்துல ஒரு பயமும் தான். ஏன்னா சில நேரங்கள்ல பெரிய அலைகள் கரையை தட்டி ஊருக்குள்ள வரதாம். அதனால வீடுகள், சாலைகள், குடிநீர் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனையை சமாளிக்க அங்க கடற்கரை பாதுகாப்புக்காக பல திட்டங்கள் நடக்குது. ஆனா இது மட்டும் போதாது, உலக அளவுல காலநிலை மாற்றத்தையும் கட்டுப்படுத்தணும். அடுத்து மைக்ரோனேசியா. இந்த நாட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது நூற்றுக்கணக்கான சின்ன தீவுகளை கொண்ட நாடு. இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடலை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீன் பிடித்தல், சுற்றுலா, இதுதான் இவங்களோட முக்கிய வருமானமா இருக்கு. ஆனா கடல் மட்டம் உயர்ந்தா அதோட சேர்ந்து புயல், கடல் அரிப்பு அதிகமா இருக்கு. இந்த மக்களோட வாழ்க்கையே மாறிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்த நாடுகள் எல்லாமே சின்ன சின்ன தீவு நாடுகள். ஆனா அடுத்து வரப்போற நாடு உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடுகள்ல ஒண்ணு, நௌரு. உலகத்துல இருக்கிற மிக சின்ன நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த நாட்டை முழுசா 1 மணி நேரத்துக்குள்ள கார்ல சுத்தி வந்துடலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த அளவுக்கு சின்ன நாடு. ஒரு காலத்துல இந்த நாடு ரொம்ப பெரிய பணக்கார நாடுகள்ல ஒன்னா இருந்துச்சு. ஏன்னா இங்க கனிம வளம் அதிகமா கிடைச்சது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு போச்சு. இப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனையும் கடல் மட்ட உயர்வும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு இன்னொரு சவாலா மாறி இருக்கு. அடுத்து டோன்கா. இந்த நாட்டோட பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஏன்னா 2022 உலகத்தையே அதர வைத்த ஒரு பெரிய கடல் பகுதி எரிமலை வெடிப்பு இங்கதான் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் கூட சுனாமி அலைகள் உருவானது. இந்த சம்பவத்துல உலகமே டோன்காவை கவனிச்சது. இப்போ இயற்கை பேரிடமும் காலநிலை மாற்றமும் இந்த நாட்டுக்கு பெரிய சவாலா இருக்கு. அடுத்து ஃபிஜி. ஃபிஜினா நம்ம மனசுல வர்றது என்ன? அழகான கடற்கரை, நீல நிலக்கடல், வெளிநாட்டு சுற்றுலா. ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கவலை. கடல் அரிப்பால சில கடலோர கிராமங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டிய நிலை வந்திருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு இது ஒன்றும் வீடு மாற்ற விஷயம் மட்டும் இல்லை, தலைமுறையா வாழ்ந்த இடத்த விட்டு போற வழி. அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற 2 நாடுகளுமே உலகத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மாதிரி இருக்கு. அடுத்து வர்றது பஹமஸ். இந்த நாட்டை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே அழகான கடற்கரைகள் இருக்கிற நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. வருஷந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. ஆனா இந்த நாட்டுக்கு கூட ஒரு பெரிய கவலை இருக்கு.
கடல் மட்டம் உயர்றதோட சேர்ந்து அடிக்கடி புயல்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால வீடுகள், ஹோட்டல்கள், கடற்கரை பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால இந்த நாடு கூட காலநிலை மாற்றத்தை பற்றி உலக நாடுகள் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற நாடு ஸ்லோமோன் ஐஸ்லாண்ட். இது பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு அழகான தீவு நாடு. இந்த நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகள் கடல் அரிப்பால ரொம்ப பாதிக்கப்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால உலகம் முழுக்க காலநிலை மாற்றத்தை இனிமேலும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்று பல விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரிக்கை செய்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? சரி, இப்ப உங்களுக்கு கூட ஒரு கேள்வி வரலாம், அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை. தொழிற்சாலைகள், வாகனங்கள், அதிகப்படியான எரிபொருட்கள் பயன்பாடு, காடுகளை அழித்தல், இப்படி பல காரணங்களால பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதனாலேயே பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பனிப்பாறைகள் உருகுனா என்ன ஆகும்? தண்ணீர் தான் அதிகமாகும். அந்த தண்ணீர் எல்லாமே கடலுக்கு போய் சேர்றதால தான் கடல் மட்டும் மெதுவாக உயருது. அதனால தான் தாழ்வான தீவு நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் பயன்படுத்துறது கிடையாது. உலகத்துல இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா காலநிலை மாற்றம் தொடர்ந்து மோசமா போனா இந்த நாடுகள் எல்லாமே பெரிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்பது வந்து விஞ்ஞானிகளோட எச்சரிக்கை. இந்த 10 நாடுகள்ல எந்த நாடு உங்களை அதிகமா ஆச்சரியப்படுத்துச்சு? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி உலகத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? நம்ம உலக பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான நாட்டோட அல்லது உலகத்தில் நடக்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.